ராமச்சரித்திரத்தை ஹனுமான் பாடும்போது சீதைக்கு அது எப்படி இருந்ததா, மேலேந்து, அதாவது இந்த வியாதி வாத ரோகம் முடக்குவாதம் வந்தவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாளாம், படுக்க வச்சுட்டு மேலேந்து மருந்து அப்படியே பொழிவாளாம். சீதைக்கு அது எப்படி இருக்கான், பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், வாதோபகதனை கீழே வைத்து உன்னத பிரதேசத்திலே இருந்து தாரையை பொழியுமா போலேன்னு உயிரையே விடணும்னு நினைச்ச சீதைக்கு மருந்து அப்படியே மேலேந்து இந்த சாறு பொழிவா இல்லையா, அது போல அமுத மழையை பொழிவது போல ஜானகி தாச்சாபிதா ஸ்ருத்வா விஸ்மயம் பரமம் கதா, வியந்து போனாலாம். யாரோ உயிர் போக நினைக்கும், ஏன்னா சீத்தை உயிரை விடணும்னு நினைச்சா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு யாராவது மேலேந்து அப்படி மருந்தை பொழிந்தால் எப்படி இருக்குமோ, உயிரையே விட துணிந்த சீதைக்கு அமுத மழையையே யாரோ பொழிந்தது போல் இருந்தது. இப்ப சீதைக்கு ஆசை, யாரோ என் பிரபு ராமனுடைய சரித்திரத்தை பாடினாலே அது யாருன்னு பார்க்கணும்னு நினைக்கிறா. ஆனா 10 மாசமா சீத்தையின் கழுத்து குனிஞ்சே இருந்ததாம். கழுத்து நிமிரவே இல்லை, குனிஞ்சே தான் இருந்திருக்கு. ஏன்னா ராமன் இல்லை, வெறும் ராவணன் தான் இருக்கான், நிமிந்து பார்க்கல. அதனால சீத்தையால கழுத்தை நிமித்த முடியலையா. அதனால என்ன பண்ணாலும் இந்த அழகா வால்மீகி ஸ்லோகம் பண்றார், சாத்திரிய கூர்த்வம் ச ததாப்யதஸ்தாத் நிரீக்ஷமாணாதம் அசிந்திய புத்திம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூரியம் இவோதயஸ்தம். இப்ப சீத்தை என்ன பண்ணாலும் முதல்ல கழுத்தை வாம பண்ணாதான் தூக்க முடியும். அதனால சாத்திரியக்கு இப்படி இப்படி 2 பக்கமும் கழுத்தை நன்னா திருப்பிட்டு கழுத்து ஓரளவு அப்படி மூமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேல அப்படியே பார்த்தாலாம். அது பிரம்ம முகூர்த்த நேரம், சூரியன் உதிக்கக்கூடிய நேரம். எல்லோருக்கும் உதயகிரியிலே சூரியன் உதிப்பான், சீதைக்கு மட்டும் மரக்கிளையில் சூரியன் உதித்து விட்டான். உதிக்கும் சூரியனை போல சூரியபுத்திரன் சுக்ரீவனின் மந்திரியான ஹனுமானை வாதாத்மஜம் சூரியம் இவோதயஸ்தம், உதிக்கக்கூடிய கதிரவனை போல ஹனுமானை பார்த்தாள். இப்ப ஹனுமான் என்ன பண்ணாரா, மெல்ல அப்படியே உச்சி கிளையிலேருந்து இறங்கி சீதைக்கு பக்கத்தில் இருக்கும் கிளைக்கு இறங்கி வந்து, நாமும் அப்படியே மானசீகமா அந்த கிளைக்கு வந்துடுறோம். ஹனுமான் சீதைக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கிளைக்கு வந்து சீதையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். தாமரை இதழ் போல் அழகான கண் படைத்தவரே, உங்கள் கண்கள் கலங்கியிருக்கே, இது ராமனை பிரிந்த வேதனையால் கலங்கியிருக்கா இல்ல ராமாயணம் கேட்ட ஆனந்தத்தால் கலங்கியிருக்கா? கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிசர்வதி சோகஜம் புண்டரீக பலாஷாபியாம் விப்ரகீர்ணம் இவோதகம். அழகா தாமரை இதழில் தண்ணீர் ஒட்டி கொண்டு இருப்பது போல கண்கள்லேருந்து கண்ணீர் ஒட்டின்னு இருக்கே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் தேவ கன்னிகையா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. நீங்கள் தேவ கன்னிகையா, அசுரவனிதையா, நாகரமணியா, கந்தர்வ காந்தையா, ராட்சச ஸ்திரீயா, யக்ஷ தருணியா, கிண்ணற நாரியா, ருத்ர கணமா, வாயுவை சேர்ந்தவளா, வசுக்கள்ல ஒருத்தியா, அருந்ததியா? ஆனா அடியேன் உங்களை ராமனின் மனைவி சீதை என்று நினைக்கிறேன், உங்களுக்கு மங்களம் உண்டாகுக ஹனுமான். இப்ப சீதை என்ன சொல்லணும்? ஆம்னா ராமன் மனைவி சீதைங்கணும். அப்படி சொல்லல. 33வது சர்க்கம் 16வது ஸ்லோகம், ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரமாதினஹா. டே 5 கேட்டவா நீ கை தட்டிடுவா. ஏன்னா அங்க ராவணன்ட்ட அறிமுகப்படுத்திக்கும் போது பிறந்த வீட்டை சொல்லி நான் ஜனகனுடைய பொண்ணுன்னு சொல்லி தான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. இங்க ஹனுமான் நீ யாருன்னு கேட்கும்போது அழகா மாமனார் பேரை சொல்லி ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரமாத்தினகா, எங்க மாமனார் தசரதனுடைய மாட்டு பொண்ணு நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தின்றா. எப்ப அது சொன்னாலோ புகுந்த வீட்டின் பெருமையை சொன்னதுலேருந்து நல்ல காலம் ஆரம்பம். இப்ப ஹனுமான் சொல்றார், அடியன் யார் தெரியுமா? அகம் ராமஸ்ய சந்தேஷா தேவி தூதஸ்தவா கதஹா வைதேகி குஷலி ராமஹா துவாஞ்ச கௌஷலம் அப்ரவீத். அடியன் ராமதூதன், ராமனுடைய கட்டளையால் உங்களை காண வந்திருக்கிறேன். ராமன் க்ஷேமமாக இருக்கிறார், உங்களையும் நலமாய் என்று விசாரிக்க சொன்னார் ராமன். லக்ஷ்மணன் தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்க சொன்னான் ஹனுமான். இப்ப சீதை சொல்றா, இருப்பா நீ ராமாயணம் நன்னா பாடின எல்லாம் ஒத்துக்கிற, உயிரே பிரியும் தருவாயில இருந்த நீ ராமாயணம் பாடினது என் வேதனையை போக்கித்து உயிரை போக்கிக்கணுங்கிற எண்ணத்தை மாற்றியது எல்லாம் சரி. ஆனா ராமதூதன்கிற இதெல்லாம் எனக்கு நம்பராப்ல இல்லை. உனக்கும் ராமனுக்கு என்ன சம்பந்தம்? நீ எங்க ராமனை பார்த்த? எப்படி நண்பனான? குவத்தே ராமேண சம்சர்க்கம் கதம் ஜானாசி லக்ஷ்மணம் வானராணாம் நராணாம் வா கதமாசீத் சமாகமஹா. என்னடா இது? ராமனை நீ எங்க பார்த்த? லக்ஷ்மணனும் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நீ ராமதூதன்னு சொல்வதை நம்ப முடியவில்லை. ஏன்னா அடுத்த வார்த்தை சொன்னார் இல்லையா, அகம் தேவி தூதஸ்தவாகதா, அகம் ராமஸ்ய சந்தேஷா தேவி தூதஸ்தவாகதாங்கிற. அதெல்லாம் என்னால நம்ப முடியல. என்ன வானராணாம் நராணாம் வா கதமாசீத் சமாகமஹா. ராமன் மனிதனாக அவதாரம் பண்ணியிருக்கான், நரன். நீயோ வா நரன். நரனுக்கு வால் முளைச்சுட்டா வால் நரன் வானரனா.
நீங்கள்லாம் வால் நரம், அவள்லாம் வெறும் நரம். இந்த நரத்துக்கும் நட்புன்னா அது எப்படிப்பா? அது சரி வரலையே. உங்களுக்குள் எப்படி நட்பு ஏற்பட்டது? அப்ப நீ ராமதூதன்கிறது உண்மைன்னா ராமனுடைய அங்க அடையாளங்களை சொல்லு, ஒத்துக்கிறேன்னா. இப்ப ஹனுமான் சொல்ல ஆரம்பிக்கிறார். 35வது சர்க்கம் 8வது ஸ்லோகம். ராமஹா கமலபத்ராட்சஹா சர்வசத்வ மனோகரஹா ரூபதாட்சிண்ய சம்பன்னஹா பிரசூதோ ஜனகாத்மஜே. ராமஹா கமலபத்ராட்சஹா. பொதுவா திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சொல்லுவா, திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் சொல்லுவா. ஹனுமான் ரொம்ப வித்தியாசம். அவர் கண்ணிலேருந்து ஆரம்பிச்சார். ராமன் தாமரை போல் கண் படைத்தவன், எல்லோரையும் தன்பால் ஈர்க்க வல்லவன். அவன் அவதரிக்கும் போதே அழகு, அன்பு, எல்லா நற்குணங்களும் நிறைந்தவன். ராமன் ஒளியில் சூரியனை போன்றவன், பொறுமையில் பூமியை போன்றவன், ஞானத்தில் பிரகஸ்பதியை போன்றவன், புகழில் இந்திரனை போன்றவன். அவன் தோள்கள் மலை போல் இருக்கும், அவன் கைகள் முழங்கால் வரை நீண்டிருக்கும், அவன் கழுத்து சங்கு போல் இருக்கும். அப்படியே மனக்கண்ணில் நினைச்சுக்கோங்க ராமபிரான. அவன் தோள்கள் மலை போல் இருக்கும், அவனுடைய கைகள் முழங்கால் வரை நீண்டு இருக்கும், அவன் கழுத்து சங்கு போல் இருக்கும், அவன் குரல் துந்துபி வாத்தியம் போல் கம்பீரமாக இருக்கும். நடுத்தரமான உயரம் கொண்டவன் ராமன், கருத்த மேனியை உடையவன் ராமன். அவனுடைய மார்பு, மணிக்கட்டு, முட்டி மூன்றும் வலிமையாக இருக்கும். அவனுடைய புருவங்களும் தோள்களும் நீண்டிருக்கும். அவனுடைய வயிறு, தொப்புள், மார்பு மூன்றும் உயரமாக இருக்கும். அவனுடைய கண் ஓரமும் கை நகத்தின் ஓரமும் திருவடி நகத்தின் ஓரமும் சிவந்திருக்கும். அவன் வயிற்றிலும் கழுத்திலும் 3 ரேகைகள் இருக்கும். அவன் கட்டை விரலிலும் நெற்றியிலும் உள்ளங்கையிலும் உள்ளங்காலிலும் 4 ரேகைகள் இருக்கும். 96 அங்குலம் 8 அடி உயரம் கொண்டவன் ராமன். அவன் சிங்கம் போல் நடப்பான், கிட்டத்தட்ட அவனை போலவே இருப்பான் லக்ஷ்மணன். அத்தனையும் சொன்னார் ஹனுமான். அப்படியே ராமபிரானை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிங்கம் போல் நடப்பான், 96 அங்குலம் உயரம், கட்டை விரல், நெற்றி, உள்ளங்கை, உள்ளங்கால்ல 4 ரேகை, வயிற்றிலும் கழுத்திலும் 3 ரேகை, கண்ணின் ஓரம், கை நகத்தின் ஓரம், கால் நகத்தின் ஓரம் சிவந்திருக்கும். வயிறு, தொப்புள், மார்பு உயர்ந்திருக்கும். புருவமும் தோளும் நீண்டிருக்கும். மார்பு, மணிக்கட்டு, முட்டி வலிமையா இருக்கும். கருத்த மேனி, நடுத்தர உயரம், துந்துபி வாத்தியம் போல் குரல், சங்கு போல் கழுத்து, முழங்கால் வரை நீண்ட கைகள், மலை போன்ற தோள்கள், புகழில் இந்திரன், ஞானத்தில் பிரகஸ்பதி, பொறுமையில் பூமி, ஒளியில் சூரியன், தாமரை போல் கண் படைத்தவன் ராமன் சொன்னார் ஹனுமான். ஆனா இதுலதான் ஒரு பெரிய கேள்வி, அது எதுக்கு கண்ணிலேருந்து ஆரம்பிச்சார்? அதாவது இந்த கண்ணிலேருந்து ஹனுமான் ஆரம்பிச்சதுல ஒரு ரகசியம் இருக்கு. இத சொன்னதுமே ஹனுமான் ராமதூதன் சீத்தை புரிஞ்சுட்டா. ஹனுமான் ராமதூதன்கிறத மோதிரம் காட்டி ப்ரூவ் பண்ணல. இதை நல்லா நோட் பண்ணுங்க. கணையாழியை காட்டி தான் ராமதூதன் ஹனுமான் ப்ரூவ் பண்ணவில்லை. ஏன்னு கேக்குறா? மாயா சீத்தை, மாயா ராமனையே உருவாக்க தெரிஞ்ச இந்திரஜித்துக்கும் ராவணனுக்கும் ஒரு மாய மோதிரம் உருவாக்க தெரியாதா? அது சீத்தைக்கும் தெரியும். அதை விடுங்க, மோதிரமே எங்கேயாவது நழுவி கீழே விழுந்திருக்கு, யாரோ ஒருத்தன் எடுத்துன்னு வந்து காட்டுறான்னா உடனே ராமதூதன் ஆயிடுவானா? மோதிரம் ப்ரூஃப் கிடையாது. ஹனுமான் எதை ப்ரூஃபா காட்டினார்னால் ராமன் தாமரை கண்ணன். பெருமாளுடைய அருள் பெற்ற ஒருவனால் தான் அவன் கண்ணழகை பற்றி பேச முடியும். ஏன்னா ஒருத்தன் பெருமாளுடைய கண்ணழகை பத்தி பேசுறான்னா என்ன அர்த்தம்னா அந்த கண்ணால பெருமாள் அவனை கடாட்சிச்சிருக்காருன்னு அர்த்தம். திருப்பாணாழ்வார் அமலநாதி பிரான்னு திருவரங்கநாதனை திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் பாடினார். அதுக்கு என்ன தனியன்னு சொல்றோம்? காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. அவன் காட்டினாலே ஒழிய அவன் கண்ணழகை மட்டும் காண முடியாது. அப்போ ஹனுமான் ராமன் தாமரை கண்ணன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா அந்த தாமரை கண்களால ராமன் இவனை கடாட்சிச்சிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா அவனால பேச முடியாது. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ராவணன் மாறுவேஷத்துல வந்தாலும் நான் ராமதூதன்னு பொய் சொல்லுவான், தாமரை கண்ணனான ராமதூதன்னு சத்தியமா சொல்ல மாட்டான். இன்னும் புரியறாப்புல சொல்லணும்னா ராமானுஜருடைய ஆரம்ப காலத்து குரு யாதவ பிரகாசர் சாந்தோக்கிய உபனிஷத்துல தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினிங்கிற வாக்கியத்துக்கு பெருமாளுடைய கண்கள் தாமரை போல் இருக்கும், அது குரங்கின் பின்பகுதி போல் சிவந்து இருக்கும்னு அர்த்தம் சொல்லிட்டார். ஆனா இந்த வாக்கியத்துக்கு ராமானுஜர் தான் சொன்னார், அப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணப்படாது.
பெருமாளுடைய கண்கள் சூரியனால் மலர்த்தப்படும் தாமரை போல் அழகா இருக்கும்னு ராமானுஜர். இது யாதவ பிரகாசருக்கு சொல்ல தெரியல, ராமானுஜருக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னா பெருமாளுடைய அருட்பார்வை யாதவ பிரகாசருக்கு கிடைக்கல, அவரால் சொல்ல முடியல. அந்த கட்டாட்சம் ராமானுஜருக்கு பரிபூர்ணமா கிடைச்சது. அவர் சொன்னார், அப்போ யாருக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கோ அவரால் மட்டும்தான் கண்ணழகை பேச முடியும். கண்ணழக பேசினதுமே இவன் ராமதூதன் என்று சீத்தை புரிஞ்சுட்டா. ஆனாலும் அந்த கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையேன்னா. அந்த கேள்வி என்ன? நான் வானரானாம், இந்த வானரத்துக்கும் நரத்துக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டதுன்னா நாம இருந்தா இங்க என்ன பதில் சொல்லுவோம்னா, மேடம் உங்க ஹஸ்பண்டை பத்தி உங்களுக்கு சரியாவே தெரியல, அவர் அப்படியெல்லாம் வானரம் நரம்லாம் பார்க்க மாட்டார், அவர் பறவையா இருந்தாலும் பெரியப்பான்னு ஏத்துப்பார், வேடனா இருந்தாலும் தம்பின்னு சொல்லுவார், குரங்கா இருந்தாலும் ஃப்ரெண்டும்பார். உங்க ஹஸ்பண்டை பத்தி உங்களுக்கே தெரியலையேன்னு அசட்டுத்தனமா ஒரு பதில சொல்லியிருப்போம். என் சீதைக்கு தெரியாதா? ராமன் சீதைக்கு கண்ணு எதிரதான ஜட்டாயுவ பெரியப்பான்னு ஏத்துனான். அப்போ இந்த ஒரு வானரத்தை தூதன்னு ஏத்துக்க மாட்டானா? இது சீதைக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி வானராணாம் நராணாம் வா கதமாசி சமாகமாக இந்த வானரத்துக்கும் நரத்துக்கும் நட்பு ஏற்பட்டதுன்னு கேட்டாளேனா அவ கேட்ட குசினே வேற. ராமன் எல்லாரோடையும் நட்பு வச்சுப்பாருன்னு எனக்கு தெரியும், நான் இல்லாம எப்படிடா ஏற்பட்டதுன்னாலும். ஏன்னா பெருமாள்கிட்ட யார் போகணும்னாலும் தாயார் பரிந்துரை புருஷகாரம் வேணுமே. உங்களுக்கு நான் எதுவும் ரெக்கமெண்டேஷன் பண்ணதாவே தெரியலையே, நீங்க பாட்டுக்கு அவனோட தூதன்னு சொல்லின்னு வந்து நிக்கிறேளே, அப்போ என்னுடைய பரிந்துரை புருஷகாரம் இல்லாமல் உங்களுக்குள் எப்படி நட்பு? இதுதான் கேட்கப்பட்ட கொஸ்டின். இத ஹனுமான் புத்தி கூர்மை மிக்கவர் கிராஸ் பண்ணிட்டார். அவர் என்ன பதில் சொன்னார்? தாயே, உங்கள் அருள் இல்லாம யாருமே பெருமாள்கிட்ட போக முடியாது. ராமனும் லக்ஷ்மணனும் உங்களை தேடின்னு வந்தா அடையன் அழிச்சுன்னு போய் சுக்ரீவன்ட்ட அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். அப்ப என்ன பண்ணோம்னா, ததஸ்த்வத்காத்ர சோபீனி ரக்ஷசா கிரியமானயா யானி ஆபரண ஜாலானி பாதிதானி மகிதலே தானி சர்வாணி ராமாய ஆனிய ஹரியூதபாக. உங்களுக்கு நினைவு சரியா இருந்தா, ராவணன் உங்களை அபகரித்து செல்லும் போது சில நகைகளை எல்லாம் ஒரு துணி முடிப்புல சுத்தி ரிஷிமுக மலைக்கு மேல ஒரு 5 குரங்கு கிட்ட போட்டேன் இல்லையா? நாங்க தான் 5 குரங்கு. ராமன் வந்தப்புறம் என்ன பண்ணோம்னா, உங்க நகைகளை எல்லாம் கொண்டு போய் ராமபிரான்ட்ட காமிச்சு இது சீதையின் நகைகளான்னு கேட்டோம். ஆமான்னு சொல்லிட்டு எங்களையும் ராமன் ஏத்துண்டார். அப்ப உங்க பரிந்துரை இல்லாம நாங்க ராமன்ட்ட போல, உங்களுடைய அனுகிரகம், உங்கள் புருஷகாரம் உங்கள் நகைகள் மூலமாக எங்களுக்கு கிடைத்து உங்க நகையை கொண்டு போய் ராமன்ட்ட கொடுத்து ராமனுக்கு தொண்டர்களாக நாங்கள் ஆனோம். அதனால உங்கள் நகைகள் தான் எங்களை ராமனோடு சேர்த்து வைத்ததுன்னார். இப்ப சீத்தை கன்வின்ஸ் ஆயிட்டா. இப்ப என்ன பண்ணார்? சீதைக்கு ஆனந்தம் தருவதற்காக கணையாழிய வெள்ள எடுக்கிறார் ஹனுமான். ஏன்னா நன்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி சீத்தை கிட்ட அந்த மோதிரத்தை ஹனுமான் கொடுத்திருந்தா சந்தேக கண்ணோடு சீத்தை பார்ப்பா. சந்தேக கண்ணோடைய மோதிரத்தை பார்த்தா எமோஷன் வராது. இவன் ராமதூதன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், ராமன் மோதிரத்தை கொடுத்து வச்சிருக்காங்கிறது 200% உறுதியானதுக்கு அப்புறம் அந்த மோதிரத்தை பார்க்கும்போதுதான் சீதைக்கு பேரின்பம் என்பது வரும். அதனாலதான் ஹனுமான் இதை 3 ஸ்டெப்பா பண்ணிட்டார். ஸ்டெப் 1, சீதையின் துயரத்தை போக்கணும், தற்கொலை முடிவை மாத்தணும். அதுக்கு ராமாயணம் பாடிட்டார். தான் ராமதூதன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ராமனுடைய அடையாளங்களை சொல்லி சீதையின் நகைகள் மூலம் சேர்ந்தோங்கிறத சொல்லிட்டார். இப்ப நம்பர் 3, சீதைக்கு ஆனந்தம் கொடுக்கணும். 36வது சர்க்கம் 2வது ஸ்லோகம். ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம் பிரத்யார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாஸ்வசிஹி பத்ரம் தே க்ஷீண துக்க பலாகியசி. நோட் பண்ணுங்க, அவர் என்ன சொல்லிட்டார்? உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டத்தான் கொண்டு வந்தேன், ஆனா நம்பிக்கையை என் வார்த்தைகள் மூலமாகவே ஊட்டி விட்டேன். இப்ப இதை காட்டுவது எதற்குன்னா, துக்கத்தை நீங்கி சமாஸ்வசிஹி பத்ரம் தே மங்களம் உண்டாகுக, சந்தோஷப்படுங்க. இப்ப மோதிரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருமே, அந்த ஆனந்தத்துக்காக மோதிரத்தை தருகிறேன் என்று மோதிரத்தை ஹனுமான் கொடுக்கலையா, நீட்டினார். மோதிரத்தை கொடுக்கவில்லை, நீட்டினார். கொடுத்தார்னு சொல்லிட்டா ஹனுமான் கை மேல இருக்கும், தாயார் கை கீழே போயிடும். என்னைக்குமே நம்ம கை மேல போகக்கூடாது, தாயார் கை கீழே போகக்கூடாது. உள்ளங்கையில மோதிரத்தை வச்சு ஹனுமான் நீட்டினான். சீத்தை மோதிரத்தை எடுத்தாள். நீட்டி எடுக்கும் போது இப்பவும் ஹனுமான் கை கீழே இருக்கும், சீத்தை கை மேல இருக்கும். அப்படி அந்த மோதிரத்தை கையில் எடுத்தாள். 36வது சர்க்கம் 5வது ஸ்லோகம். கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். அந்த ராம நாமம் பொறித்த அந்த கணையாழி
கண்ணாடி, ராமனுடைய முத்திரை மோதிரம். அதை எடுத்து பார்க்கிறாள் சீதை. கண்ணிலே ஒத்தி கொண்டாள், உச்சி மோந்து பார்த்தாள். அந்த மோதிரத்தை கண்ணீரால் அப்படியே திருமஞ்சனம் செய்தாள். ராமனையே நேரில் பார்த்தது போல் சீதை ஆனந்தப்பட்டாளாம். அந்த மோதிரத்துக்கு தன்னுடைய கண்ணீரால ஒரு அபிஷேகம், திருமஞ்சனமே பண்ணிட்டு இருக்காளாம் சீதை. ஏன் அந்த மோதிரத்தை பார்த்து இவ்வளவு எமோஷனானா, இதுக்கு கோவிந்தராஜர் ஒரு வரலாறு சொல்றாரு. இது ராமாயணத்துல நேரா இல்ல. இந்த ஸ்லோகம் வியாக்கியானத்துல கோவிந்தராஜர் காட்டுறார். பிரணய கோபே பிரவிருத்தே பரஸ்பரம் ஆலோகன பாஷணாதி விரகதசாயாம் காங்கிதே பாஷணே மானாதிசயேன மௌனே கிருதே ராமாங்குலீயகம் பூமௌ சியாவயதி ஸ்ம. ஒரு முறை சின்னதா செல்லமா சீதாராமர்களுக்குள் சண்டை வந்துருத்தான். அயோத்தியால அரண்மனையில இருக்கும்போது சீதாராமர்களுக்குள் சண்டையாம். அந்த சண்டையில என்ன எடுத்து 2 நாள் ஒருத்தர் பேசிக்காம இருந்தா. 2 நாளைக்கு அப்புறம் கோபம் எல்லாம் தணிஞ்சு கொடுத்து. ஆனா ஒரு சின்ன ஈகோ, யார் முதல்ல பேசுறதுங்கிறதா இப்ப பெரிய ப்ராப்ளம். அதனால ராமன் பார்த்தார், நாமே விட்டு கொடுத்துருவோம், வேற யார் விட்டு கொடுக்கறது, நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேச்சுலரா இருந்தோம், கல்யாணம் ஆனப்புறம் பேச்சு இளரா இருந்து விட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ராமன் பார்த்தார், நாமே விட்டு கொடுத்துருவோன்ட்டு இந்த ராமநாமம் போட்ட மோதிரம் இருக்கு பாருங்க, அந்த மோதிரத்தை கீழே போட்டாராம். கீழே போட்டுட்டு என் மோதிரத்தை காணும், யாரா பார்த்தேளான்னு கேட்டாராம். சீதை கிடுகிடுன்னு ஓடி வந்து எடுத்து கொடுத்து இந்தாங்க மோதிரம் நாளாம். 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். ததா வியாஜேன ச்யுதம் அங்குலீயகம் இதி சீதாயா அபிஹிதே பிரணயகோப சைத்தில்யாத் பரஸ்பர சங்ஸ்லேஷோ பூயோப்பியபூத் ஏவம் கடக பூதம் கர விபூஷணம். இப்படி செல்லமா விளையாட்டுக்காக நாங்கள் பிரிந்திருந்த போதும் இந்த மோதிரம் தான் எங்களை சேர்த்து வச்சது. உண்மையாகவே பிரிந்திருக்கும் போதும் இந்த மோதிரமே சேர்த்து வச்சிருக்கேன்னு சீதைக்கு அழுகையா. அதனால கண்ணில் ஒத்தி கொண்டு அந்த மோதிரத்தையே பார்க்கறாளாம் சீதை. ஏன்னா இந்த 10 மாதங்களும் பதறி சிவந்தது நெஞ்சம், வழிபார்த்து சிவந்தன கண்கள், கதறி சிவந்தது வதனம், கலங்கி நடுங்கி குலைந்தது மேனி, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், சேதி சொல்லும் யாரும் தூது சொல்ல காணேன், சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கணையாழி இங்கே மணவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வது எங்கேன்னு இருந்த சீதை இந்த கணையாழியை பார்த்த சீதை இந்த கணையாழியை உற்று நோக்குகிறாளாம். கோவிந்தராஜர் வியாக்கியானம், அங்குலீயக தர்ஷனாத் தஸ்ய காந்தஸ்ய கரம் ஸ்மிருதவதி தத் ஸ்மிருத்யா பாஹும் தத் ஸ்மரணேன தத் விக்கிரகம் ஏவம் பாவனா பிரகர்ஷேன தம் புரஸ்திதம் இவ மத்வா தம் ஆலிங்கிதவதி. அந்த மோதிரத்தை அப்படியே உத்து பார்த்தாளாம் சீதை. மோதிரத்துக்குள் ராமனுடைய மோதிர விரல் தெரிந்தது. அந்த விரலோடு கூடிய ராமனின் கை தெரிந்தது. கையோடு கூடிய ராமனின் தோள் தெரிந்தது. தோளோடு கூடிய ராமன் திருமேனி தெரிந்தது. மோதிரத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டா ராமனையே ஆலிங்கனம் பண்ணக்கூடிய அந்த ஆனந்தம் சீதைக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஆனந்தம் கிடைக்கணும்னா ராமதூதன்னு நிரூபிச்சுட்டு அப்புறம் மோதிரம் கொடுக்கணும். சந்தேக கண்ணோடு பார்க்கும்போது கொடுக்க கூடாதுன்னு கொடுத்தார். சீதை அப்படி ஆனந்தப்பட்டா. இப்போது ஹனுமானை வாழ்த்துகிறாள். 36வது சர்க்கம் 7வது ஸ்லோகம். ஹனுமான சொல்றா, அப்பா எப்பேற்பட்ட ஆள்டா நீ, வந்து என் உயிரையும் காப்பாத்தி ராமதூதன்னு நிரூபிச்சு அதுக்கு மேல இந்த மோதிரத்தையும் கொடுத்து ஆனந்தம் கொடுத்திருக்கியே. நீ ஒத்தம் இல்லடா, நீ 5 பேருக்கு சமம். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்ஞஸ்துவம் வானரோத்தமா ஏனேதம் ராட்சசபதம் துவையைக்கேன பிரதர்ஷிதம். விக்ராந்தஸ்துவம், நீ திறமசாலிடா, இலங்கைக்குள்ளேயே வந்து என்ன கண்டுபிடிச்சுட்டியே. சமர்த்தஸ்துவம், நீ சாமர்த்தியசாலி, ராமதூதன் நிரூபிச்சுட்டியே. பிராக்ஞஸ்துவம், நீ ஞானிடா, ஹயக்ரீவரை போல உனக்கு ஞானம் இருக்குடா. வானரோத்தமா, வானரர்களுக்கெல்லாம் நீதாண்டா தலைவன். ஏனேதம் ராட்சசபதம் துவையைக்கேன பிரதர்ஷிதம். இத்தனை அரக்கர்களையும் அழிக்கணும்னா நீ ஒத்தம் போருண்டா, எல்லாரையும் அழிச்சுடுவா, அவ்வளவு வலிமை இருக்கு. அப்போ திறமையிலே கருடனை போன்றவன், தேவலோகத்துக்கு போய் அமிர்தம் கொண்டு வந்த கருடனை போல திறமை. விக்ராந்தஸ்துவம், இரணியன் 1000 வரம் வாங்கினாலும் அதை மீறி வதம் பண்ணாரே நரசிம்மர், அவரை போல உனக்கு சாமர்த்தியம். சமர்த்தஸ்துவம், நரசிம்மலை போல சாமர்த்தியம். பிராக்ஞஸ்துவம், ஞானானந்தமயம் தேவம், ஹயக்ரீவரை போல ஞானம். வானரோத்தமா, வானராளுக்கெல்லாம் நீ தலைவன். ஏனேதம் ராட்சசபதம் துவையைக்கேன பிரதர்ஷிதம், பூமியையே மீட்டெடுத்தாரே வராகன், அவரோட வலிமை உனக்கு இருக்கு, அரக்கர்கள் அழிச்சுடுவ. திறமையிலே கருடன், சாமர்த்தியத்தில் நரசிம்மன், ஞானத்தில் ஹயக்ரீவன், வலிமையில் வராகன், வானரர்களின் தலைவன். 5 சேர்ந்தா அவர்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர்.
பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு எங்க பேசிஸ்னு எல்லாரும் கேட்கறா. இந்த ஸ்லோகத்துல இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுக்காக 5 முகம் தான் இருக்கணும்னு இல்லை, 5 குணம். அதாவது ஒருத்தர் சொல்றார், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை பார்த்தா நீ தாங்க மாட்டேன்னு. கழுத்துக்கு மேல 2 முகம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, எனக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு, இன்னொரு குணம் இருக்குன்னு அர்த்தம். அது போல திறமைங்கிற குணத்துல அவர் கருடனை போன்றவர், சாமர்த்தியம்ங்கிற குணத்துல நரசிம்மனை போன்றவர், ஞானம்ங்கிற குணத்துல ஹயக்ரீவரை போன்றவர், வலிமைங்கிற குணத்துல வராகனை போன்றவர், வானரர்களுக்கு தலைவர். விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்ஞஸ்துவம் வானரோத்தமா ஏனேதம் ராட்சசபதம் துவையைக்கேன பிரதர்ஷிதம்னு சீதையே ஹனுமானை பஞ்சமுக ஆஞ்சநேயராக வாழ்த்தி இருக்கிறார். இப்போ ஹனுமான் சொல்றார், உங்களை பிரிந்த ராமன் உணவு உண்பதில்லை, மாலை நேரத்துல காய்கிழங்கு மட்டும்தான் சாப்பிடுறார், உறங்குவதும் இல்லை. அப்படியே ஒருவேளை தூங்கினாலும் கூட லேசா தூங்கினாலும் சீதான்னு சொல்லிட்டு எழுந்துடுறார். அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணிம் வியாஜகா வியாகரன் பிரதிபுத்தியதே. அதனால ராமனுக்கு தூக்கம் இல்லை, உணவில்லை, எல்லாம் சொன்னார் ஹனுமான். உங்களை பிரிந்து வாடுகிறார்னார். சீதை சொன்னா, என்னாலும் இங்கே ராமனை பிரிந்து இருக்க முடியாது, ராவணன் இன்னும் 2 மாசம் தான் எனக்கு கெடு கொடுத்திருக்கிறான், அதற்குள் ராமன் வந்து மீட்பாரான்னு கேட்டா சீதை. ஹனுமான் சொன்னார், 2 மாசத்துல என்ன, நிச்சயம் வந்து ராமன் மீட்பார், அவ்வளவு ஏன் காத்து இருக்கணும், என் தோளில் ஏறி அமருங்கள், இப்போதே ராமனிடம் அழைத்து செல்கிறேன். அதவா மோக்ஷயிஷ்யாமி துவாமத்யைவகி ராவணாத் அஸ்மாத் துக்காத் உபாரோக மம பிருஷ்டம் அனிந்திதே. என் தோல்ல ஏறி உட்காருங்கோ, இப்பவே ராமன்ட்ட சேர்க்கிறேன் ஹனுமான். சீதை ஹனுமானை பார்த்துட்டு சொன்னா, ஏண்டா நீயே இத்துணுண்டுக்கு மரக்கிளையில உட்கார்ந்து இருக்க, இவ்வளோ சின்ன குரங்கு என்ன தூக்கின்னு போறியா? ஹனுமன் தூரமத்வானம் கதம்மாம் ஓடுமிச்சசி ததேவ கலுதே மன்யே கபித்வம் ஹரி யூத்தப்பா. என்னடா குரங்குங்கிறது சரியா இருக்கு, இத்துணுண்டு இருந்துன்னு என்ன எப்படி தூக்கின்னு போவேன்னா? ஹனுமான் பார்த்தார், ஓஹோ நம்முடைய விஸ்வரூபம் இன்னும் தாயாருக்கு தெரியல போல இருக்குன்னு மரக்கிளையிலேருந்து இப்ப தான் கீழே குதிக்கிறார். இப்ப கீழே குதித்து தனக்கே உரித்தான விஸ்வரூபம் எடுத்து விஸ்வரூப ஜெயமாருதியாக நின்னாராம் ஹனுமான். இப்ப தோல்ல ஏறலான்னு கேட்டார். சீதை சொன்னா, அயுக்தம் து கபி சிரேஷ்டா மமகந்தும் துவயாசக வாயுவேக சவேகசிய வேகோமாம் மோகையேத்தவா. ஏய் நீ என்னப்பா இவ்வளவு பெருசா விஸ்வரூபம்னு வந்துட்ட, இவ்வளவு பெரியவன் நீ வேகமா தூக்கின்னு போனா எனக்கு தலை சுத்திடும், உன் முதுகலை என்னால உட்கார முடியாதுன்னா. ஹனுமான் சொன்னார், 2 வேண்டாம், நடுத்தரமான வடிவம் எடுக்கட்டுமான்னார். சீதை பார்த்தா, ஒரு விஷயத்த நேரா சொல்ல வேண்டான்னு மறைச்சு சொன்னா கடைசி வரைக்கும் உனக்கு புரியலையாடா, நேராவே சொல்லிடுறேன். பர்திரு பக்திம் புரஸ்கிருத்திய ராமாதன்யஸ்ய வானரா நாகம் ஸ்பிரட்டும் ஸ்வதோ காத்திரம் இச்சேயம் வானரோத்தமா. ராமனை தவிர வேறு யாரும் என்னை தொடக்க முடியாது, தொடக்கூடாது, அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். ராவணன் கடத்தின்னு வந்தானேன்னு கேட்காத, அவன் அப்ப நான் மயக்கத்துல இருந்தப்போ அவன் தூக்கின்னு வந்துட்டான். என்னை ராமனை தவிர யாரும் தீண்டக்கூடாது, தீண்டவும் முடியாது, உன் தோளை ஏறி அமர மாட்டேன். எதி ராமோ தசக்ரீவம் இஹத்வா சபாந்தவம் மாமிதோ கிரஹ்ய கச்சேத தத்தஸ்ய சதிருஷம் பவேத். இன்னொன்னு, ராமன் வந்து என்னை மீட்டுட்டு போனா அதுதான் அவருக்கு பெருமை. அதனால ஹனுமானே இப்படியெல்லாம் நான் குறுக்க வரமாட்டேன். இப்படி நான் பாட்டுக்கு ஹனுமான் தோல்ல ஏறி வந்தா நாளைக்கு அயோத்தியா மண்டபத்துல உபன்யாசம் பண்ற வெங்கடேஷே என்ன சொல்லுவான், ராமன் மனைவிய ராவணன் கடத்தின்னு போயிட்டான், ராமனுக்கு மீட்க தெரியல, ஹனுமான் ஒரு குரங்கு போய் காப்பாத்தின்னு வந்துருத்துமா. அது வந்து ராமன் பெருமைக்கு இழுக்கு, அதை பண்ணப்படாது, ராமன் வந்து மீட்டால் தான் ராமனுக்கு பெருமைன்னு சொன்னா. இப்ப ஹனுமான் சொன்னார், அடியன் உங்களை சேவிச்சதுக்கு ஏதாவது அடையாளம் தாருங்கள். இப்போ ராமதூதன்னு இவ்வளவு அடையாளங்கள் அடியன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ சீதையின் தூதனாக ராமன்கிட்ட போறேன், இப்ப ராமனை நம்ப வைக்க அடையாளம் சொல்லணும் இல்லையா, கூறுங்கள் என்று பிரார்த்தித்தார். அப்போ சீதை சொல்றா, ஒரு சம்பவம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஹனுமான் கேட்கிறார், அபிஜானம் பிரயச்சத்துவம் ஜானியாத் ராகவோஹிதத். நீங்க ஒரு அடையாளம் சொன்னா நான் அதை வச்சு ராமன்கிட்ட சொல்றேன். சீதை சொன்னா, நானும் ராமனும் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது சித்திரக்கூட்டத்தின் வடகிழக்கு மூலையில் ஏகாந்தமான ஆசிரமத்துல தங்கியிருந்தோம். சீதை சொல்றா, என் மடியில் தலை வைத்து ராமன் பள்ளி கொண்டிருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் மடியில தலை வச்சு ரங்கமன்னார் பள்ளி கொண்டிருப்பது போல சீதை மடியில தலை வச்சு ராமன் பள்ளி கொண்டிருந்தார். அப்போ இந்திரனுடைய மகன் காகாசுரன் என் மார்புல வந்து கொத்தினா, வாயசேன ததஸ்தேன பலவத் கிளிஷ்யமானயா சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா. அந்த காகாசுரன் என் மார்புல வந்து கொத்தினா, அவனை விரட்ட போகல, ராமனை எழுப்ப எனக்கு மனசே இல்லை. ஏன்னா கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையேன்னு ராமன் கண்மூடி தூங்கின்னு இருக்கானே, அவன் கண்ணு அவ்வளவு அழகா இருக்கு, அவரை எழுப்ப எனக்கு மனசே வரல. ஆனா என்னுடைய ரத்தம் கீழே தெரித்ததே, அந்த ரத்தம் பட்டு ராமன் எழுந்துட்டான்.
எழுந்துன்னு பார்க்கறான், சீதையோட மார்பெல்லாம் ஒரே ரத்த விளாரா இருக்கு. யாரா காயப்படுத்தினது? ராமன் கேட்டானா, கக்ரீடத்தை சரோஷேன பஞ்சவக்திரேன போகினா, தூங்கி கொண்டிருந்த 5 தலை நாகத்தோடு விளையாடியது யார் அப்படின்னு கேட்கிறான் ராமன். பார்த்தா அந்த இந்திரனுடைய மகன் காகாசுரன் இருக்கானே, எதிர்த்தாப்புல ஒரு மரக்கிடையில போய் உட்காந்து ரத்தம் தோய்ந்த தன் நகங்களோடு ராமனுக்கே அழகு காமிச்சான். ஏன்னா ராமன் கையில ஆயுதமே இல்லை என்ற தைரியம். ஆனா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாச்சே. ராமன் என்ன பண்ணான், தர்பை புல்லால் ஆன பாயில படுத்துன்னு இருக்கான். சீத்தை மடியில தலை வைத்தாலும் தர்பை புல் பாய் அதிலே பள்ளி கொண்டு இருக்கிறான். அதிலேருந்து சதர்பம் சம்ஸ்தராத் கிருஹ்ய பிராமேணாஸ்திரேன யோஜயத்துன்னு அந்த தர்பை புல்லாலான பாயிலிருந்து ஒரு தர்பையை உருவினான். அந்த தர்பையில பிரம்மாஸ்திரத்தை ஜபித்து காகாசுரன் மீது ஏவினான். அந்த ராம பாணம் இருக்கே, அந்த பிரம்மாஸ்திரம், அது ராமன் திருவுள்ளத்தை அறிந்து செயல்படும். காகாசுரம் ஓடினா துரத்தும், அவன் நின்னா நிற்கும், திரும்பி பார்த்தா நிக்கிறது, ஓடினா துரத்துறது. காகாசுரம் ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்ச ச மகர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹா. எல்லா உலகமும் சுத்தி பார்த்தான், எங்க போயும் யாரும் காப்பாற்ற மாட்டேன்ட்டா. கடைசியா என்ன பண்ணான்னா, எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் நேரா ராமன் திருவடியிலேயே வந்து விழுந்தான். ஆனா சீதை தான் அவன் தலை ராமன் திருவடியில் படும்படியாக கிடத்தினாள்ங்கிறது வால்மீகி ராமாயணத்துல இல்ல, பத்ம புராணத்துல இருக்கு. ஏன் அது இங்க இல்ல? ஏன்னா இந்த சரித்திரத்தை சொல்றவள் சீதை தான் செஞ்சது அல்லத தன் வாயால சொல்ல மாட்டா, அதனால கட் பண்ணிட்டாலும். பத்ம புராணத்துல வியாசர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டார். இது பிளாஷ்பேக்கா சீதை சொல்றா, தான் பண்ணதை சொல்லாமல் அவன் கடைசியா ராமன் திருவடியிலேயே வந்து விழுந்தான். அப்ப ராமன் அவன் மீது கருணை கொண்டு உயிரோட விட்டுட்டான். ஆனாலும் ஏவின பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதாவது இலக்கு வேணும். அதனால காகாசுரன்ட்ட கேட்டான், டேய் காகாசுரா, உன்னை உயிரோட விட்டுடுறேன், ஆனா அஸ்திரம் போட்டிருக்கேன், ஒரு இலக்கு கொடுன்னா. அவன் சொன்னான், என்னுடைய வலக்கண்ணை பறித்துக்கொள். இந்த கண்ணு தான் தப்பான பார்வை பார்த்து தப்பான காமம் கொண்டது, கண்ணை பறிச்சுக்கோன்னா. அதனால ராமனுடைய அந்த பிரம்மாஸ்திரம் அவனுடைய வலக்கண்ணை மட்டும் பறிச்சுடுத்து. அதுல இருந்து எல்லா காக்காய்க்குமே ஒரே கண்ணு தான், அது 2 புறம் பார்க்கும்னு ஏற்பட்டுடுத்து. இதை எதுக்கு சீதை சொல்றான்னா, ஒரு காகம் என்னை வந்து காயப்படுத்தினதுக்கே, இந்த இடத்துல நன்னா நோட் பண்ணுங்க, வால்மீகி ராமாயணப்படி அவன் காமத்தால் வந்து தீண்டினான்னு இல்லை, மாம்சத்துக்காக காயப்படுத்தினான்னு தான் இருக்கு. பத்ம புராணத்துல தான் வேற கோணம் சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கறான்னா, என்னத்த இருந்தாலும் சீதை தாயார் இல்லையா, தன் குழந்தை பண்ண தப்ப அவ்வளவு தூரம் வெளியில சொல்ல மாட்டாலும், அதனால ஏதோ மாம்சத்துக்காக வந்து காயப்படுத்திட்டு, காயப்படுத்தின காகத்துக்கே பிரம்மாஸ்திரம் விட்டவர் ஒரு அரக்கன் இத்தனை மாசமா என்ன சிறை வச்சிருக்கான், இன்னும் ஏன் பிரம்மாஸ்திரம் விடாமல் இருக்காருன்னு அண்ணா கேளு. 1 மாசம் தான் இங்கே காத்திருப்பேன், அந்த 1 மாசத்துக்குள் ராமன் வந்து மீட்கணும். ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாசம் தசரதாத்மஜா ஊர்துவம் மாசான்ன ஜீவேயம் சத்தியேனாகம் பிரவீமிதே. அதனால சத்தியம் பண்ணி சொல்றேன், இனி 30 நாள், 1 மாதத்துக்கு மேல், நம்ம எப்படி 8:30க்கு மேல் நம்ம உட்கார முடியாது, கிளம்பணும் இல்லையா, அது போல 1 மாதத்துக்கு மேல் என்னால் இனி இங்கே இருக்க முடியாது. அதற்குள் ராமன் வந்து மீட்கணும்னு நான் சீத்தை. ஹனுமானுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் துள்ளி குதிச்சாராம். 1 மாசத்துக்குள் ராமன் வந்து மீட்கணும்னா இல்லையா சீதை. உடனே ஹனுமானுக்கு ஒரே சந்தோஷமா. ஏன்? அவர் பிளான் சக்சஸ் ஆயிடுது. இந்த வார்த்தை சீத்தை வாயால வரணுங்கிறதுக்காகத்தான் என் தோள் மேல ஏறி உட்கார்றான்னு ஹனுமான் கேட்டார். நன்னா யோசிச்சு பாருங்க, ஹனுமான் எவ்வளவு பெரிய பண்டிதர். சீத்தை தோல்ல ஏறி உட்கார மாட்டான்னு ஹனுமானுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு தோல்ல ஏறி உட்காருன்னு கேட்கணும். எதுக்குன்னா சீத்தை உயிரை விடணும்னு முடிவெடுத்துட்டான். ஒருவேளை ஹனுமான் நாளைக்கு ஆறுதலே சொல்லி நான் ராமன் அழிச்சின்னு வரேன்னு சொல்லிட்டு போனாலும் கூட, ராமன் வரும் வரை சீத்தை உயிரை விட மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், என்ன நிச்சயம்? மறுபடியும் ஒரு சூசைட், உயிரை விடுறேன்னு முயற்சி பண்ணிட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் ஹனுமான் என்ன பண்ணார், அப்படி ஏதாவது எண்ணம் இருக்குன்னா என் தோல்ல ஏறி உட்காருங்கன்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்து பார்த்தார். சீதையே என்ன சொல்லிட்டா, இல்லப்பா நான் வரல, 1 மாசம் அவகாசம் தரேன், நீ ராமனையே அழிச்சுன்னு வந்துருன்ட்டா. தன் வாயால சொல்லிட்டானா சத்தியமா அந்த 30 நாள் சீத்தை உயிரை விடமாட்டாள். ராம கைங்கரியம் பண்ணி 1 மாசம் ராமனுக்கு அவகாசம் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி தோல்ல ஏறி உட்கார்றான்னு ஹனுமான் கேட்டாரே ஒழிய அவர் தெரியாம கேட்கல, தெரிஞ்சுதான் கேட்டார். இப்போ 1 மாசம் அவகாசமும் கிடைச்சுடுத்து. ஹனுமான் சொன்னார், ஒரு பொருள் அடையாளமும் கொடுங்கோன்னார். சொல், காகாசுர சரித்திரம் சொல்லிட்டேள், பொருள் அடையாளம் கொடுங்கோன்னார். சீத்தை என்ன பண்ணா, தன் வஸ்திரத்துக்குள்ள
சூடாமணி ஒன்றை முடிந்து வைத்திருந்தாள். தத்தோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுபம் பிரதேயோ ராகவாயேதி சீதா ஹனுமதே ததோ. இந்தாடா, இந்த சூடாமணியை ராமன்ட்ட கொடு, என்னை சந்தித்ததன் அடையாளம்னு கொடுன்னு சொல்லி சூடாமணியை ஹனுமான் கையில் வழங்குகிறார் சீதை. அந்த சூடாமணியை இப்ப பாருங்க, ஹனுமதே ததவுன்னு இருக்கு, சீதை கை மேல இருக்கு, ஹனுமான் கை கீழே இருக்கு. வாங்கிண்டார். வாங்கின ஹனுமான் என்ன பண்ணாராம்? பிரதிகிருஹ்ய ததோ வீரஹா மணிரத்னம் அனுத்தமம் அங்குல்யா யோஜயாமாச நஹ்யஸ்ய பிராபவத் புஜஹா. சின்ன வடிவம் எடுத்துட்டாராம் ஹனுமான். சின்ன வடிவம் எடுத்துட்டு இந்த சூடாமணி இருக்கு பாருங்க, நெத்தியில அடிக்கிறது, அதுல சின்ன துவாரம் இருக்கும், அதுக்குள்ள தன் விரலை நுழைச்சுட்டாராம். குரங்குக்கு சின்ன அந்த விரல் நகம் இருக்கும் இல்லையா, அந்த சூடாமணியின் துவாரத்துக்குள் தன்னுடைய அந்த விரலை நுழைத்து கொண்டாராம். அவ்வளவு சின்ன வடிவம். இந்த விரலை உள்ள நுழைச்சுட்டார்னா சூடாமணி அப்படியே இருக்கும். பத்திரமாக தன்னுடைய விரலை சூடாமணி துவாரத்துக்குள் நுழைத்து கொண்டு சூடாமணியை வாங்கிட்டார். வாங்கி கொண்டு சீதையிடமிருந்து விடைபெற போகிறார். இப்ப சீதை கேட்டா, அனுமனே ஒழுங்கா சொல்லு, 1 மாசத்துல ராமன் வருவாருங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் கருடன், வாயு, நீ, உங்க 3 பேரை தவிர யாராலையும் இலங்கைக்கு வர முடியாது. கருடன் வரலாம், வாயு வரலாம், நீ வரலாம், ஆனா பெரிய வானர சேனை வருங்கிறியே, எப்படி வரும்னு கேட்டா அனுமான் சொன்னார், தாயே நீங்க கவலையப்பட வேண்டாம். மத்விசிஷ்டாச்ச துல்யாச்ச சந்தி தத்ர வனௌகசஹா மத்த பிரத்யவர கஷ்டித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவ். நானே வந்துட்டேன்னா மற்ற குரங்குகள்லாம் வராதா? உங்களுக்கு தெரியல தாயே, சுக்ரீவன் சேனையில இருக்காளே அந்த குரங்குகள் அத்தனை பேரும் என்னை விட பலசாலிகள். சுக்ரீவன் சேனையில இருக்க குரங்குகள்லயே வீக்கஸ்ட் குரங்கு நோஞ்சாங்குரங்கு நான் தான் ஹனுமான். நம்புற மாதிரியா இருக்குது? அது பெரியோர்கள் பணிவால் தங்களை தாழ்த்தி தான் சொல்லிப்பா. சுக்ரீவன் சேனையில இருக்கிறதுக்குள்ளேயே மிக 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 வலிமை குன்றிய குரங்கே நான் தான். நானே வந்துட்டா அவ வரமாட்டாளா? சீத்தை பார்த்தா, ஏண்டா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், நீ தான் நோஞ்சாங்கிறிய, எதை வச்சு சொல்றேன்னு கேட்டா அதுக்கு ஹனுமான் ஒரு தியரி சொன்னார். அகம் தாவதிக பிராப்தஹா கிம் புனஸ்தே மகாபலாஹா நகி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே ஹீதரே ஜனாஹா. என்னை தூது அனுப்பியிருக்காளே அதுலேருந்தே புரியலையா நான் தான் நோஞ்சான்னு. யார் நோஞ்சானோ, யார் சண்டை போட லாயக்கு இல்லையோ அவனை தான் மெசஞ்சர்னு தூது பேச அனுப்புவா. என்னை தூதுவனா தானே அனுப்பியிருக்கான். நான் தான் இருக்கிறதுக்குள்ள மெலிஞ்சவன், வலிமை குன்றியவன், நானே வந்துட்டேன், மற்றவா வரமாட்டாளான்னார் ஹனுமான். சீத்தை பார்த்தா, வந்தா சந்தோஷம். நான் ஹனுமான் சொன்னார், நிச்சயம் ராம லக்ஷ்மணர்கள் என் முதுகில் ஏறி இதே இலங்கைக்கு வருவார்கள். அந்த காட்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். 1 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள், நீங்களும் காணப்போகிறீர்கள். ராம லக்ஷ்மணர்கள் ஹனுமான் தோளில் ஏறி விரைவில் இலங்கைக்கு வந்து ரட்சிக்க சொல்லிட்டு ஹனுமான் புறப்பட்டார். சீத்தை சொன்னா, இருரா இன்னும் ஒரே ஒரு அடையாளம் மட்டும் சொல்லிக்கிறேன், கேட்டுட்டு எழுந்து போ அப்படின்னா சீத்தை. சொல்லுங்கன்னார் ஹனுமான். 1 காக்காசுரன், 2 சூடாமணி, 3வது என்னன்னா சீத்தை ஒரு வரலாறு சொல்றா. ஒரு முறை சீத்தை சொல்றா ஹனுமான்ட்ட, நான் நெற்றியில அழிஞ்சுட்டு இருக்க திலகம் இருக்கே அது அழிஞ்சு போயிடுத்து. ராமன்ட்ட சொன்ன திலகம் அழிஞ்சு போயிடுத்து, இட்டு கொடுங்கன்னு. ராமர் என்ன பண்ணார், மனசிலான்னு ஒரு செங்கல் இருக்கு, மனசிலா செங்கல்ல பொடியாக்கி, அவருக்கு விளையாடணும்னு ஆசை, குறும்புத்தனம், மனசிலா செங்கலை போய் பொடியாக்கி பொட்டுன்னு சொல்லி என் நெத்தியில இட்டதோட இல்லாம என் கன்னத்திலையும் இட்டு விட்டுட்டார். இது எனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச சரித்திரம். இதையும் நீ போய் ராமன்ட்ட சொன்னா என்னை நீ சந்தித்தா என்று முழுமையாக ராமன் நம்புவான். போயிட்டு வா, நான் ஆசி கூறுகிறேன். 40வது சர்க்கம் 24வது ஸ்லோகம். சீத்தை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறா. இமஞ்ச தீவிரம் மமசோக வேகம் ரக்ஷோபிரேபி பரிபர்சனம் ச குருயாஸ்து ராமஸ்ய கத சமீபம் சிவஷ்ச தேத்வாஸ்து ஹரிப்பிரவீரா. உன் பாதையில் எல்லாம் உனக்கு சிவம் மங்களம் உண்டாகட்டும், உன் பாதையிலே மங்களம் உண்டாகுக, மங்களத்தோடு சென்று வா என்று சொல்லி அனுமானை வாழ்த்தி சீத்தை அனுப்ப மோதிரத்தை கொடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு சீத்தையிடமிருந்து விடை பெற்ற ஹனுமான் ராமனை நோக்கி போல ராவணனை நோக்கி போனார். ஏன் போனார், எப்படி போனார், எப்படி போனார்ங்கிறத நாளைய தினம் அனுபவிப்போம். ஏவமே தத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவகா பிரவ்யாகர்த்த விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பரபவகா ஏஷாம் இந்திவரஷ்யாமோ ஹிருதயஸ்தோ ஜனார்தனः காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத்தோ வாசவகா ஸ்ரீரங்கநாதோ ஜெயத்து ஸ்ரீரங்கஸ்ரீச்ச வர்ததாம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குடாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.